உருளைக்கிழங்கு மசாலா கிரேவி பண்றதுக்கு 3 பெரிய சைஸ் உருளைக்கிழங்க கட் பண்ணி குக்கர்ல சேர்த்திருக்கேன். இப்ப இது முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு மூடி வச்சிடலாம். ஸ்டீம் வந்ததுக்கு அப்புறமா வெயிட் போட்டு 4 விசில் வேக வச்சோம்னா அந்த அளவு வெந்து வந்துடும். மீடியம் ஃபிளேம்ல 4 விசில் வந்துருச்சு. கிழங்கு நல்லா சாஃப்டா வெந்திருக்கு. இந்த கிழங்க வெளியில எடுத்து வச்சு ஆறுனதுக்கு அப்புறமா தோல் உரிச்சு ரெடியா எடுத்து வச்சுக்கலாம். இந்த பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து சூடாயிடுச்சு. இதுல 1/2 டீஸ்பூன் சோம்பு, ஒரு சின்ன பீஸ் பட்டை, 2 கிராம்பு, கூடவே 2 பிரிஞ்சி இலை சேர்த்துக்கங்க. எல்லாம் நல்லா பொரிஞ்சதும் 2 பச்சை மிளகாவை கட் பண்ணி சேர்த்துட்டு இது கூட 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி துருவல் சேர்க்கிறேன். அடுத்து இதுல 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பச்சை வாசனை போக இந்த கடலை மாவு எண்ணெயிலேயே வறுபடட்டும். இது கூட 3 மீடியம் சைஸ் தக்காளிய பியூரியா அரைச்சு சேர்க்கிறேன். நல்லா கலந்து விட்டுட்டு இதுல 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், 2 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1/2 டீஸ்பூன் வறுத்து பவுடர் பண்ண சீரகத்தூள், இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. 2ல இருந்து 3 நிமிஷத்துக்கு பச்சை வாசனை போக கொதிச்சுட்டு இருக்கட்டும். நல்லா பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு பாருங்க. ஓரங்கள்லாம் எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. தோல் உரிச்ச உருளைக்கிழங்க இந்த மாதிரி 1-2 மசிச்சு சேர்த்துக்கங்க. நம்ம சாஃப்டா வேக வச்சாதான் இந்த அளவுக்கு நமக்கு மசிக்க முடியும். உருளைக்கிழங்க சேர்த்துட்டு ஸ்டவ்வை நல்லா சிம்ல வச்சு நல்லா இந்த மாதிரி பெரட்டி விடுங்க. இப்ப மசாலால நல்லா பெரட்டி விட்டாச்சு. இதுல தண்ணி சேர்க்கலாம். 1.25 கப் அளவு தண்ணி சேர்க்கிறேன். நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. உப்பு செக் பண்ணி பாத்துக்கோங்க. இது நம்ம ஒரு 5 நிமிஷத்துக்கு கொதிக்க விடணும். கொதிச்சுன்னா இன்னும் திக்காய் வரும். நீங்க தண்ணி உங்களுடைய கன்சிஸ்டன்சிக்கு தகுந்தபடி குட்டியோ குறைச்சோ சேர்த்துக்கங்க. கொதி வந்ததுக்கு அப்புறமா 5 நிமிஷம் கொதிக்கட்டும். இப்ப 5 நிமிஷமா மசாலாவோட சேர்ந்து உருளைக்கிழங்கு வெந்து கிரேவி திக்காய் வந்திருக்கு பாருங்க. இதுல 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா தூளும் 1 டீஸ்பூன் கசூரி மேத்தி இலைகளையும் இந்த மாதிரி கசக்கி சேர்க்கிறேன். ஒரு நிமிஷம் மட்டும் இருக்கட்டும். கடைசி அதுல பொடியா கட் பண்ண கொத்தமல்லி இலைகள் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பூண்டு வெங்காயம் சேர்க்காத டேஸ்டான உருளைக்கிழங்கு கிரேவி ரெடி ஆயிடுச்சு. மஷ்ரூம் மசாலா கறி பண்ணலாம். அதுக்கு வதக்கி அரைக்க வேண்டியதை வதக்கிக்கலாம். இந்த பேன்ல 3 டீஸ்பூன் எண்ணெய் சூடானதும் ஒரு சின்ன பீஸ் பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு சேர்க்கிறேன். எல்லாம் பொரிஞ்சதும் 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கங்க. கூடவே கொஞ்சம் கல்பாசியும் ஒரு 10-12 சின்ன வெங்காயம் சேர்த்திருக்கேன். சின்ன வெங்காயம் லைட்டா வதங்கினதும் 2 சின்ன சைஸ் தக்காளிய கட் பண்ணி சேர்த்துட்டு கூடவே 1 டீஸ்பூன் கசகசாவும் 10 முந்திரியும் சேர்க்கிறேன். எல்லாத்தையுமே லோ ஃபிளேம்ல வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு வதக்கிக்கலாம். 5 நிமிஷமா வதங்கிருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை வேற ஒரு பிளேட்டுக்கு மாத்தி ஆறுனதுக்கு அப்புறமா மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜாருக்கு மாத்தியாச்சு. இது கூட 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துண்டுகள் சேர்த்து கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா நைஸ் பேஸ்டா அரைச்சுக்கலாம். இந்த மஷ்ரூம் கிரேவிய இன்னைக்கு நம்ம குக்கர்ல பண்ண போறோம். அதுக்கு இந்த குக்கர்ல 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடானதும் 1/4 கப் அளவுக்கு பொடியா கட் பண்ண வெங்காயம் சேர்த்துக்கங்க. நம்ம சேர்த்துருக்கிற இந்த வெங்காயம் லைட்டா அதன் கலர் மாறி வர வரைக்கும் வதங்கட்டும். வெங்காயம் இந்த அளவு லைட்டா கலர் மாறினதும் இதுல கொஞ்சமா கருவேப்பிலை இலைகளும் 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதும் சேர்க்கிறேன். இத மறுபடியும் ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கிக்கங்க. இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனையும் போயிடுச்சு. வெங்காயம் இன்னுமே நல்ல கலர் மாதிரி வதங்கி இருக்கு. இந்த அளவுக்கு வதக்கிட்டு நம்ம இப்ப அரைச்ச அந்த விழுத சேர்க்கிறேன். மிக்ஸி ஜார கழுவி கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு கலந்து விட்டாச்சு. இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூளும் 1/2 டீஸ்பூன் தனி மிளகாய் தூளும் கூடவே 3 டீஸ்பூன் கொத்தமல்லி தூளும் சேர்க்கிறேன்.
கூடவே இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு. மஷ்ரூம் வந்து அவ்வளவா உப்பு இழுக்காது, அதனால பார்த்து கவனமா சேர்த்துக்கங்க. இப்ப நல்லா கலந்து விட்டுறலாம். 2ல இருந்து 3 நிமிஷத்துக்கு கொதிக்கட்டும். இப்ப 3 நிமிஷமா நல்லா கொதிச்சு மசாலா தூளோட பச்சை வாசனை எல்லாம் போயிருச்சு. இது கூட கிளீன் பண்ண 200 கிராம் மஷ்ரூம் சேர்க்கிறேன். மீடியம் ஃபிளேம்ல வச்சு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுங்க. மஷ்ரூம் சேர்த்து 2 நிமிஷமா கலந்து விட்டதுக்கு அப்புறமா இதுல வந்து 1/2 கப் தண்ணி சேர்க்கிறேன். மஷ்ரூம்ல இருந்தும் தண்ணி வெளியில வரும், அதனால இந்த அளவு தண்ணி சரியா இருக்கும். நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டுடலாம். ஸ்டீம் வந்ததுக்கு அப்புறமா வெயிட் போட்டு மீடியம் ஃபிளேம்ல 2 விசில் வரட்டும். இப்ப மீடியம் ஃபிளேம்ல 2 விசில் வந்துருச்சு. மஷ்ரூம்லாம் நல்லா வெந்துருச்சு. இதுல பொடியா கட் பண்ண கொத்தமல்லி இலைகள் கொஞ்சம் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. அவ்வளவுதான், நல்ல கம கமன் வாசனையா டேஸ்டான மஷ்ரூம் மசாலா கறி ரெடி ஆயிடுச்சு. காலிஃபிளவர் குருமா பண்றதுக்கு ஒரு மீடியம் சைஸ் காலிஃபிளவரை இந்த மாதிரி மீடியம் பீசஸா கட் பண்ணி வெதுவெதுப்பான தண்ணியில கல் உப்பு சேர்த்து 5 நிமிஷமா ஊற வச்சிருக்கேன். இப்ப இதுல உள்ள தண்ணியை வடிச்சிட்டு மறுபடியும் வாஷ் பண்ணிக்கலாம். இந்த மிக்ஸி ஜார்ல 3 பச்சை மிளகாய். இந்த குருமாக்கு பச்சை மிளகாய் காரம் தான், அதனால நீங்க உங்களுடைய காரத்துக்கு தகுந்தபடி சேர்த்துக்கங்க. 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் கசகசா, 2 டீஸ்பூன் பொட்டுக்கடலை, 6-7 முந்திரி சேர்த்துக்கலாம். 1/2 கப் தேங்காய் துருவல். இதுல தண்ணி சேர்த்து பேஸ்ட் மாதிரி அரைச்சுக்கலாம். இந்த காலிஃபிளவர் குருமாவை இன்னைக்கு நம்ம குக்கர்ல பண்ண போறோம். அதுக்கு ஸ்டவ்ல ஒரு குக்கர் போட்டிருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடானதும் ஒரு சின்ன பீஸ் பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு எல்லாம் பொரிஞ்சதும் கொஞ்சமா கல்பாசி சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை பொடியா கட் பண்ணி சேர்க்கிறேன். வெங்காயம் வதங்கி இந்த மாதிரி கண்ணாடி பதம் வந்ததுக்கு அப்புறமா 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதையும் சேர்த்து பச்சை வாசனை போக 2 நிமிஷத்துக்கு வதக்கிக்கங்க. பச்சை வாசனை போடணும். ஒரு சின்ன சைஸ் தக்காளிய கட் பண்ணி சேர்க்கிறேன். இது கூட 2 பிஞ்ச் மஞ்சள் தூளும் இந்த குருமாக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்து நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம அரைச்ச அந்த தேங்காய் மசாலாவை சேர்த்துக்கலாம். கொஞ்சமா புதினா இலைகள் சேர்த்துக்கங்க, வாசனையா இருக்கும். நல்லா ஒரு பரட்டி விட்டுட்டு மிக்ஸி ஜாரை கழுவி 1 கப் தண்ணி, அடுத்து கிளீன் பண்ண காலிஃபிளவர் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு போதுமான்னு செக் பண்ணி மட்டும் பாத்துக்கங்க. நம்ம சேர்த்த விழுதோட பச்சை வாசனை போக 2ல இருந்து 3 நிமிஷம் கொதிக்கட்டும். இந்த அளவு திக்னஸ்ல இருக்கு. இது வந்து வெந்து வரும்போது சரியா இருக்கும். கொஞ்சம் திக்காகி வரும். நம்ம வந்து முந்திரி, பொட்டுக்கடலை இதெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால திக்னஸ் கொடுக்கும். இப்ப பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. மூடி போட்டு ஸ்டீம் வந்ததுக்கு அப்புறமா வெயிட் போட்டு ஹை பிளேம்ல ஒரே ஒரு விசில் மட்டும் வரட்டும். ஒரு விசில் வந்துருச்சு. நல்லா கம கமன் வாசனையா இருக்கு. காலிஃபிளவர் எல்லாம் கரெக்டா வெந்திருக்கு, கிரன்ச்சியா இருக்கிற மாதிரி வெந்திருக்கு. இதுல பொடியா கட் பண்ண கொத்தமல்லி இலைகள் கொஞ்சம் சேர்த்துடலாம். கம கமன் வாசனையா காலிஃபிளவர் குருமா ரெடி ஆயிடுச்சு. பச்சை பட்டாணி மசாலா பண்ண போறோம். இந்த பேன்ல 1/4 கிலோ பச்சை பட்டாணி, முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்திருக்கேன். இது 7ல இருந்து 8 நிமிஷம் வேகட்டும். ஒருவேளை தண்ணி பத்தலைன்னா மட்டும் கொஞ்சமா சேர்த்து வேக வச்சுக்கோங்க. இப்ப 8 நிமிஷம் ஆச்சு. பட்டாணி நல்லா சாஃப்டா வெந்திருக்கு. வெந்த இந்த பச்சை பட்டாணியை தனியா எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மிக்ஸி ஜார்ல வெந்நீர்ல ஒரு 15 நிமிஷமா ஊற வச்ச 10-12 முந்திரி, 1/2 கப் காய்ச்சி ஆற வச்ச பால் எடுத்து வச்சிருக்கேன். இந்த பால்ல கொஞ்சம் பாலை மட்டும் சேர்த்து இதை நல்லா நைஸ் பேஸ்டா அரைச்சு தனியா எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து ஒரு பெரிய சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்த்துட்டு தண்ணி சேர்க்காம பேஸ்ட் மாதிரி அரைச்சு தனியா எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து இந்த பேன்ல 1/2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து சூடாயிடுச்சு. இதுல 1/4 டீஸ்பூன் சீரகமும் 1/4 டீஸ்பூன் சோம்பும் சேர்த்து நல்லா பொரிய விட்டுருங்க. பொரிஞ்சதும் 1/4 கப் அளவுக்கு பொடியா கட் பண்ண வெங்காயத்தை சேர்த்துட்டு இந்த வெங்காயம் சாஃப்ட் ஆகிற வரையும் வதங்கட்டும். லைட்டா கலர் மாதிரி சாஃப்டா வதங்கினதும்
இதுல அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதையும் சேர்த்து பச்சை வாசனை போக வதக்கிக்கலாம். 2 நிமிஷமா வதங்கி இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. ஸ்டவோட தீய நல்லா குறைச்சு வச்சிருங்க. இது கூட 3/4 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், 3/4 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1/4 டீஸ்பூன்ல பாதி மஞ்சள் தூளும் 1/4 டீஸ்பூன் சீரகத்தூளும் சேர்த்து நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அரைச்ச தக்காளி விழுது இதுல சேர்க்கிறேன். சிம்லையே தக்காளி விழுது 3ல இருந்து 4 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கட்டும். அடுத்து இதுல வேக வச்ச பச்சை பட்டாணி, பால் அரைச்ச முந்திரி விழுது, மீதி உள்ள பாலையும் சேர்த்துக்கலாம். இது கூட 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா தூளும் இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது கூட 1 டேபிள் ஸ்பூன் மட்டும் தண்ணி சேர்க்கிறேன். தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சிருங்க. எல்லாம் நல்லா ஒண்ணு சேர்ந்து வெந்து ஓரளவு திக்காய் வரட்டும். நம்ம முந்திரி சேர்த்ததுனால நல்லா திக்காய் வந்திருக்கு பாருங்க. அடுத்ததுல பொடியா கட் பண்ண கொத்தமல்லி இலைகள் கொஞ்சம் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நல்ல கிரீமியா சூப்பரான டேஸ்ட்ல பச்சை பட்டாணி மசாலா ரெடி ஆயிடுச்சு. முட்டைக்கோஸ் உருளைக்கிழங்கு கிரேவி பண்ண போறோம். 200 கிராம் முட்டைக்கோசும் 100 கிராம் உருளைக்கிழங்கு வச்சிருக்கேன். இப்ப இந்த முட்டைக்கோசையும் உருளைக்கிழங்கையும் தனித்தனியா கேரட் துருவல்ல துருவி தண்ணியில சேர்த்துக்கலாம். இந்த மிக்ஸி ஜார்ல 3/4 டீஸ்பூன் சீரகம், ஒரு சின்ன பீஸ் பட்டை, ஒரு ஏலக்காய், 2 கிராம்பு, அரை டீஸ்பூன் மிளகு, 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல், கட் பண்ண 2 மீடியம் சைஸ் தக்காளி. இதை தேவைப்பட்டா கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா நைஸ் விழுதா அரைச்சிக்கலாம். இந்த பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் சூடானதும் அதில் அரை டீஸ்பூன் கடுகு பொரிஞ்சதும் கட் பண்ண ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை சேர்த்துட்டு இது கூட ஒரு பச்சை மிளகாவை கீறி சேர்த்துக்கங்க. கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துட்டு இந்த வெங்காயம் கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கிக்கணும். இது கூட அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்துட்டு 1 நிமிஷத்துக்கு வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போயிடும். அடுத்து துருவி தண்ணியில் சேர்த்த இந்த முட்டைக்கோசை தண்ணியை நல்லா பிழிஞ்சிட்டு இதில் சேர்த்துக்கலாம். அடுத்து துருவி தண்ணியில் சேர்த்த உருளைக்கிழங்கையும் தண்ணியை நல்லா பிழிஞ்சிட்டு இதில் சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சமாக 1 பிஞ்ச் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா இந்த எண்ணெயிலேயே வதக்கி விட்டுடலாம். இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுட்டு மூடி வச்சிடலாம். ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சுருங்க. முட்டைக்கோசும் உருளைக்கிழங்கும் வதங்கி பாதி அளவுக்கு வெந்து வரட்டும். சிம்மில் வச்சு 5 நிமிஷம் ஆச்சு. முட்டைக்கோசும் உருளைக்கிழங்கும் பாதி அளவுக்கு வெந்துருச்சு. நம்ம துருவி சேர்த்ததுனால வேகமாகவே வெந்துடும். அடுத்து இது கூட 3/4 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், அரை டீஸ்பூன் காஷ்மீர் சில்லி பவுடர் சேர்க்குறேன். இதில் 1 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள் சேர்த்துட்டு அரைச்ச அந்த விழுதையும் சேர்த்துக்கலாம். தேங்காய் விழுது சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். நல்லா கலந்து விட்டுட்டு இது கூட மிக்ஸி ஜாரை கழுவி 1 கப் தண்ணி சேர்க்குறேன். இன்னொரு அரை கப் மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம். அடுத்து இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டலாம். உருளைக்கிழங்குல மாவுத்தன்மை நிறைய இருக்கிறதுனால அது வெந்து வரும்போது இன்னுமே திக்காகி வரும். அதனால இந்த அளவு கன்சிஸ்டன்சி இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். அதுக்கு தகுந்தபடி நீங்கள் தண்ணி சேர்த்துக்கங்க. இந்த கிரேவி நல்லா கொதிச்சு வரட்டும். இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமா இது கூட 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா தூளை சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சிருங்க. ஸ்டவ்வை வந்து லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. 7ல இருந்து 8 நிமிஷம் எல்லாம் நல்லா ஒன்று சேர்ந்து வெந்து வரட்டும். முட்டைக்கோஸ் உருளைக்கிழங்கு எல்லாமே நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. நல்லா வாசனையாகவும் இருக்குது. இந்த கிரேவி நம்ம முட்டைக்கோஸ் உருளைக்கிழங்கு ரெண்டையுமே துருவி சேர்த்துருக்கிறதுனால இந்த கன்சிஸ்டன்சிக்கு தான் இருக்கும். இதில் பொடியாக கட் பண்ணால் கொத்தமல்லி இலைகளை சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நல்லா கமன் வாசனையோட ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய முட்டைக்கோஸ் உருளைக்கிழங்கு கிரேவி ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸை சொல்லுங்க. தேங்க்யூ.